As the first Indian, I'm happy, very, very happy to present my first ever Western Classical Symphony. அவ்வளோ தூரம் அந்த மியூசிக்கை வந்து உள் வாங்கிட்டு நல்லா பிரமாதமாக கச்சேரி அன்னைக்கு ரொம்ப விசில் அடிக்கிறானுங்க பசங்க, நம்ம பசங்க வந்துட்டு. தி மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்பனி தி வேலியன்ட் என்கிற தனது முதல் சிம்பனியை கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி லண்டனில் வெளியிடப்பட்டது. பலராலும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. சிம்பனி என்றால் என்ன? ஏன் சிம்பனி வாசிக்கப்படுவது கௌரவமாக கருதப்படுகிறது? சிம்பனி அப்படின்றது சில டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்கோ பாட்டுனா வந்து அந்த பீட் இருக்கணும், ராக்னா வந்து இந்த கிட்டார் சவுண்ட் இருக்கணும், அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் இருக்குல்ல. இப்போ ரெகேனா டக் டக், அந்த மாதிரி சிம்பனினா வந்து அதில் சர்டன் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து எப்படின்னா முழு அந்த பீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிம்பனி வந்து அதை வந்து நம்ம சாங்கோ இல்லாட்டி ட்ராக்குன்னு சொல்லக்கூடாது, அது பேர் பீஸ். ஸோ சிம்பனியில் ஒரு பீஸில் வந்து மல்டிபிள் மூமெண்ட் இருக்கணும், சரியா? அது மூமெண்ட்னா 4 மூமெண்ட். இப்போ நம்ம எப்படி நார்மலாக ஒரு பாட்டில் வந்து ஒரு வர்ஸு ஒரு ஸ்டான்ஸா அப்படின்னு வச்சுருப்போம், அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் சிம்பனின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக். அதாவது சும்மா ஒரு கிட்டார் வாசிக்க தெரிஞ்சாலோ ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சாலோ நீங்கள் வந்து சிம்பனி எழுதுற முடியும்னு சொல்ல ஆக்சுவலி முடியாது, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கை வந்து மியூசிக் இசையோட ஹிஸ்ட்ரி, இசையோட சயின்ஸு, இசையோட தியரி எல்லாம் வந்து படித்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சால் மட்டும்தான் சிம்பனி எழுத முடியும். வெஸ்டர்ன் கிளாசிக்கில் ஒரு வகைதான் சிம்பனி. சிம்பனியை பொறுத்தவரை சுமார் 30 முதல் 80 இசைக்கலைஞர்களை கொண்டு இசைக்கப்படுவதாகும். இதில் ஒரு கண்டக்டரும் இடம்பெறுவார். இதில் மொத்தம் 4 வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது: ஸ்ட்ரிங்ஸ், உட்வின்ஸ், பிராஸ், பெர்க்யூஷன்ஸ். இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டியூன் எழுத வேண்டும். வெகு சிலராலே சிம்பனி எழுதப்பட்டுள்ளது. சிலர் இது போன்ற சிம்பனியை உருவாக்க பல வருடங்கள் எடுத்துக்கொண்டுள்ளனர். இசையில் கைதேர்ந்த சிலரால் மட்டுமே சிம்பனியை உருவாக்க முடியும். அதனாலேயே சிம்பனியை உருவாக்குவது என்பது இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கௌரவமாக கருதப்படுகிறது. ஆனால் இளையராஜா அவர்கள் வெறும் 35 நாட்களில் ஒரு சிம்பனியை எழுதியிருப்பது என்பது அனைவரிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஸோ ஒரு சிம்பனி எழுதுறது வந்து ஒரு பர்டிகுலர் கிராமர் இருக்குது. நீங்கள் சும்மா போய் ஜாலியாக ஒரு பாட்டு எழுதுற மாதிரி எழுதிட முடியாது, இல்லாட்டி ஒரு மியூசிக் பீஸ் எழுதுற மாதிரி எழுத முடியாது. அதுக்கு வந்து ஒரு சர்டன் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ ஏன் ஹீ இஸ் ஏபிள் டு டூ இன் 35 days, ஆர் I am pretty sure it's less than 35 days. He just needed to fine tune it. He would have taken probably only about 30 days. 5 நாள் fine tuning தான். Is that அந்த பழைய விஷயத்தை வந்து அவர் மூளையில் இருக்க வந்து பேப்பரில் போடுறதுக்கும் எந்த இடத்துல எங்கே இருக்கும் எக்ஸ்போசிஷன் தான். ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது சிம்பனியில். அதாவது ஒரு தீம் வந்துச்சுன்னா அந்த தீமை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ எக்ஸ்போசிஷன், டெவலப்மெண்ட், ரீகேப்டுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து எழுதுறதுக்கு அங்கே தான் டைம் ஆயிருக்கும். அவருக்கு தீம்லாம் முதலே செட் ஆயிருக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹவு யூஸ் ஏபிள் டு டூ இட். தெர் ஹவ் பீன் பீப்புள், மாலர்லாம் வந்து வருஷக்கிழமை 6 வருஷமா எழுதினாப்புல. அதே நேரத்தில் மோசார்ட் வந்து முந்தின நைட்டு, அடுத்த நாள் காலையில் வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய சிம்பனியை முந்தின நைட் உட்காந்து எழுதினாரு. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஜீனியஸ்லாம் வந்து வேற லெவல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பன் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் வி டு. 100 ஆண்டு இந்திய சினிமாவில் சொந்தமாக இசையை எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரே இசைக்கலைஞர் இசைஞானி இளையராஜா மட்டும்தான் என்பது சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. ஆனால் நம்மில் பலருக்கு எழும் ஒரு கேள்வி: சிம்பனிகளை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியுமா? குஸ்தாவ் ஹோல்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் கம்போசர் இருக்கார். அவர் த பிளானட்ஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம் எழுதியிருக்காரு. அதாவது கிரகத்துக்கு அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதில் ஜூபிட்டர்னு ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து ஒன்றும் பார்க்காதீங்க, வெறும் ஜூபிட்டர்
ட்ராக் குஸ்தாவ் ஹோல்ஸ்டன் போட்டு யூடியூப்ல கேளுங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்க, ஒரு 7 நிமிஷமா என்னமோ அதுலேருந்து என்ன ஃபீலிங் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மார்ஸ் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கும், அதை போட்டு கேளுங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்க, அதுக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னு பாருங்க. எழுதுங்க, கீழே எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. மார்ஸ் கேட்டால் என்ன ஃபீலிங் வருதுன்னு பாருங்க, ஜூபிட்டர் கேட்டால் உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் வருது, இமேஜினேஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை, இப்போ ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது விக்கிபீடியாவில் போய் இது ரெண்டுமே என்னவா எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி பியூர்லி த்ரூ மியூசிக் உங்களோட பிரெயின், த ஹியூமன் பிரெயின் இஸ் டியூன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் த்ரூ ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு அவங்க புரிய வச்சிருவாப்புல. அதனால தான் அது ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் ட்ரை இட் யுவர்செல்ஃப். இந்த சிம்பனியை இளையராஜா அவர்கள் ஏன் லண்டனில் பதிவு செய்து வெளியிட்டார் என்ற கேள்வியை சிலர் முன்வைக்கின்றனர். டு பி ஆனஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சிம்பனிஸ் வந்து LSO, லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜா சார் வந்து he has written a symphony that is of the same standard or of the same level as a Tchaikovsky, இல்லாட்டி பாக், பேத்தோவனோட சிம்பனி ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டு எழுதியிருக்காரு. சரிங்களா? அந்த ஸ்டாண்டர்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து ஹேஸ் டு பி சம்படி ஹூ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் இந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிக். ஐ திங்க் தட் இஸ் வை ஹி இஸ் சோசன் சம்திங் ஆஃப் தட் லெவல். தட் இஸ் மை தியரி. 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக துவங்கியதாக பிரித்தானியா கலைக்களஞ்சியம் தெரிவிக்கிறது. ஜோசப் எய்டன், மொசாட், பீத்தோவன் ஆகியோர் மிக சிறந்த சிம்பனி தொகுப்புகளை உருவாக்கியவர்களாக கருதப்படுகிறார்கள். இவ்வளவு வரலாறு மிக்க ஒரு கலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளையராஜா அவர்கள் உருவாக்கியிருப்பது என்பது பாராட்டுக்குரியதாகும்.